ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் சிம்பிளாக எப்படி கீ செயின் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ளே வந்து பெஸ்ட்டு விஷஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம விஷஸ் வந்து இதில் வச்சு கீ செயினாக ரெடி பண்ணுறோம். ஸோ நீங்கள் எதாவது கிஃப்ட் தரத்துக்கு நீங்கள் வேறு எதாவது கூட வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது கீ செயினாக தரலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்கும், சூப்பராகவும் இருக்குது, நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணால் வேறு எதாவது கலர் கூட ஊற்றி நீங்கள் இதுமாரி ஃப்ரெண்ட்ஸுக்கு தரலாம் கீ செயினாக. நல்லாவே வந்திருக்கு. சரி வாங்க, இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ரெசின் பாட்டில் பார்ட் ஏ, பார்ட் பி, இது 2 ரெசினு, அப்புறம் அதுக்கு தேவையான மோல்டு. ஸோ அமேசானில் ஆர்டர் பண்ணேன், மோல்டு தேவை. ஸோ அப்புறம் உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணி வேணுமோ அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இந்த பெஸ்ட் விஷஸ்ன்னு எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்னா அதை போட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது இருந்தால் போதும், நமக்கு ஏற்ற மாரி நம்ம கீ செயின் ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து அமேசான் இதை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான மோல்டை வந்து எடுத்துப்போம். இது வேறு எது பண்ணேன், அதில் மோல்டு ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மோல்டு, பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மோல்டு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இதில் தான் நம்ம வந்து ரெசினை வந்து ஊற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கிற பிரிண்ட் அவுட்டை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் அப்படியே கிராஸாக இன்சில் வச்சுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பெருசாக, அதனால என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் அது கூட வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாகவே இருக்குது. நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்சர்ட் பார்த்து தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டாச்சு. இப்போது நம்ம வந்து ரெசினை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ எப்படின்னா, ரெசினை வந்து பார்ட் ஏ பார்ட் பி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, 100:60. பார்ட் ஏல 100ம் பார்ட் பிலாம் 60 மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ஆக்சுவல் ரேஞ்சு. அது மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றுவோம். ஸோ இப்போ இது வாங்க, இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கரெக்டாக ரேஷியோ எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ வாங்க இதை ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன். இன்னும் நல்லா காயணும். இதுக்கு எவ்வளோனா 20:12 ஊற்றுறேன். பார்ட் ஏல 20யும் பார்ட் பியில் 12ம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒயிட்டாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ அதை அப்படியே ஊற்றி காய வச்சுருக்கேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். ஸோ இதுக்கு முன்னால் நடுவில் காயும் போது, ஸோ இதுமாரி சின்ன பீஸ் ஒன்று வந்து கீ செயின் மாட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அது என்ன பண்ணணும், இது மேலே வைக்கணும், எதாவது கீ செயின் வைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ வைக்க முடியாது, இப்போ தான் ஊற்றிருக்கேன், அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இப்போ அது வச்சுன்னா அது அப்படியே உள்ளே போயிடும். அதனால் நான் கொஞ்சம் காயிடும், ஒரு 5 hours காயிடும். 5 hours காஞ்ச பிறகு இது மேலே வச்சிங்கன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வச்சிங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிட்டு, ஸோ அந்த டைமில் காமிக்க முடியாதால் இப்போயே வச்சிடறேன். இப்போயே சொல்லிடுறேன், இதை வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டு இதை வச்சுட்டு நம்ம கீ செயின் மாட்டிடலாம். ஏன்னா இப்போ என்னென்னா, இதில் இருக்கிறதுனால நம்ம வந்து எடுக்க முடியாது, ஒழுங்காக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இதில் இப்போ ஹோல்ஸ் போட்டு இதில் வச்சு காய வச்சுட்டு இதில் வந்து அப்படியே கீ செயினும் மாட்டிடுறேன். ஸோ மாட்டிட்ட பிறகு என்ன பண்ணோன்னா, நம்ம இதை வச்சு புல் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வச்சுட்டு இருந்தால் ஒழுங்காக வராது. அதனால் காஞ்சிட்ட பிறகு அது கீ செயின் மாட்டி அப்புறம் எடுத்தால் கரெக்டாக வரும். சரி இப்போ வாங்க
இது 5 ஹவர்ஸ் கழிச்சு இது மேலே வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டு இது மேலே வச்சுட்டு கீச்சனை மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீச்சன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ முக்கால்வாசி காஞ்ச பிறகு இது மேலே வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டு மேலே வச்சுட்டு அதை அப்படியே கீச்சனும் மாட்டிட்டேன். ஏன் இதில் மாட்டினா, ஏற்கனவே இது ஒன்று வாங்கினேன் அமேசானில். அதில் ஊற்றிட்டு நம்ம எடுக்கும் போது நம்மனா அது பிஞ்சிட்டு வந்துடுச்சு, ஒழுங்காக வரல. ஸோ அதனால தான் அதில் மாட்டிட்டு கீச்சனும் மாட்டிட்டு எடுக்கலான்னு. ஏன்னா இதை எடுக்க வசதி இல்லாதனால இங்கே அப்படியே இங்கே ஹோல்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக கோடு போட்டு வீரல் விட்டால் அது அப்படியே லீக் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ அந்த தப்பு திருப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலேயே சின்ன ஸ்கொயரில் கட் பண்ணி வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டு கீச்சனாக மாட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வசதியாக இருக்கும். முன்னாடி எடுக்கிறது வசதியானனால ஒன்று போயிடுச்சு. ஸோ அதனால் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இது மாட்டியிருக்கேன். ஸோ எடுக்க தான் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஸ்லோவாகவே எடுங்க, நம்ம இழுக்க வேண்டாம். ரொம்ப டைட்டாகவே இருக்குது. ஸோ அதுக்காக இதை மாட்டி வச்சுருக்கேன். ஸோ பார்த்து எடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக எடுக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் எடுத்த பிறகு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது தான் கொஞ்சம் கேப் இல்லாத மாரி கொஞ்சம் இருக்கும், அப்போ தான் எடுக்க கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் அப்படியே கேப் வரும், அப்போ ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுலேருந்து நல்லா க்ளீனாக வரைக்கும் எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட லெட்டரும் நல்லா வந்திருக்கு, நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கீச்சன் கரெக்டாக வந்துச்சு, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இது நீங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் போட்டு நீங்கள் கிஃப்டாகவும் தரலாம் ஃப்ரெண்டுக்கு. இதுமாதிரி கீச்சன் மாட்டி கிஃப்ட்டு கொடுத்துடலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா சைடும் வேணுன்னா நீங்கள் எல்லா சைடும் இதுமாதிரி பிரிண்ட் எடுத்து வேறு கமெண்ட் கூட போட்டு இது பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு சைடு தான் போட்டிருக்கேன். ஸோ இதேமாரி நீங்கள் எல்லா சைடும் போடலாம். ஸோ இதுமாரி எல்லா சைடும் 4 சைடும் ஏதாவது விஷஸ் போட்டு கீச்சனாக தரலாம், நல்லாவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, இது உடையாது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு ஏற்றமே கீச்சைன் எப்படி ரெடி பண்ணி சொல்லிட்டு பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.